ஆகையால் தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பு பேரவையானது இனி ஆதித்தமிழர் புரட்சி கழகம் என்ற பெயரிலே இனி அரசியல் கட்சியாக பயணிக்கும். இது முழுக்க முழுக்க தமிழோட வரலாற்றையும் தமிழ் சமூகம் சார்ந்த முன்னோர்களின் வரலாற்றையும் மக்களிடம் எடுத்து செல்லணும். எடுத்து இந்த மக்கள்கிட்ட வந்து நம்ம யார் என்றதை முதல்ல உணர்த்தணும். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு தெலுங்கர் ஸ்டாலின் வந்து அதே சாதி பாசத்தை தன் தந்தை என்ன சாதி பாசத்தில் வழங்கினாரோ 3% உள் இடஒதுக்கீடு, அதே சாதி பாசத்தை இன்னைக்கு ஆயத்தொழில் நலத்துறை அமைச்சரை வந்து இந்த தெலுங்கு சமூகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு வழங்கியிருக்காரு. தன் மகனை துணை முதல்வர் ஆக்கியிருக்காரு. இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய தமிழெல்லாம் வந்து வெட்கப்பட வேண்டிய செய்தி இது. ஒரு குடும்பம் இந்த நாட்டை, அது வந்து தெலுங்கை பூர்வீகமாக கொண்ட ஒரு சமூகம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் மிகுந்த வெட்கக்கேடு. இனியும் விட்டேமானால்